வேணும். இப்போ உன்னோட அக்காவை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாள் அவளால தப்பிச்சு வாழ்ந்துட முடியாது. ஆனா அவ பிடிபடுறதுக்கு லேட்டாக அவளுக்கு தான் ஆபத்து. சொல்லு, அவ எங்க போயிருப்பா? இல்ல எங்க ஒளிஞ்சிருப்பா? யார பாப்பா? யாரோட பாதுகாப்புல இருப்பா? மினிஸ்ட்ரியா அவ பகச்சுக்கிட்டா. நம்பிய சுத்தி போலீஸ் நிக்குது. இவங்கள தவிர அவ எங்க போவா சொல்லு? எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு இப்ப சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்ல. இதுக்கு முன்னாடி அவ யார் யாருக்கு உதவி செஞ்சாலோ அவங்க கிட்ட எல்லாம் இப்ப உதவி கேட்க போவா. அதுதான் அவ யூசுவலா பண்றது. மினிஸ்டர் நம்பின்னு எல்லாரையும் அவ இப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டா. சரி, இப்ப யார்கிட்ட அவ பாதுகாப்பு கேட்டு போயிருப்பா? இப்போ அவ போகணும்னா ரெண்டே ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஆனா அத சொன்னா நீங்க யாரும் நம்ப மாட்டீங்க. பரவாயில்ல, சொல்லு, நம்ப முடியுதான்னு பாப்போம். அடுத்து அவ போகணும்னு நினைக்கிறது வசந்த் ராகினி கிட்ட மட்டும்தான். பிரகாஷ் போய் சொல்றா சார். எங்க போவான்னு கேட்டா ஏன் தங்கச்சியை மாட்டி விட பாக்குறியா? அவங்க ஏன் காயத்ரிக்கு உதவி பண்ணணும்? அவங்களுக்கு தானே அக்கா பெரிய உதவியை செஞ்சிருக்கா. 11 கோடி ரூபாய் கடன் பிரச்சனைய ரொம்ப சாதாரணமா தீர்த்து வச்சுட்டா என் அக்கா. அக்காவோட உதவி ரொம்ப பெருசுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால அக்கா அடுத்து அவங்க கிட்ட போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நம்பவே முடியலையே. அது எப்படி பிரகாஷுக்கு துரோகம் பண்ணிட்டு பிரகாஷ் தங்கச்சி புருஷன்கிட்ட உதவி கேட்பா காயத்ரி? அவ செய்யக்கூடியதான் சார், வேற வழி இல்ல. சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். அது என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, தங்கச்சி புருஷனா இருந்தாலும் சரி, நம்ம தேடி கண்டுபிடிக்காம விடக்கூடாது. இப்ப என்ன சார் செய்யறது? அந்த காயத்ரி அவங்கள காண்டாக்ட் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். உங்க அக்கா நம்பருக்கு போன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது. வேற ஏதாவது நம்பர் வச்சிருக்காளா தெரியுமா? மினிஸ்டர் வேற ஒரு புது நம்பர் வாங்கி கொடுத்திருக்காரு சார். அத சொல்லு. பிரகாஷ், வசந்த் நம்பர் சொல்லுங்க. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் சொல்ற நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருங்களை உடனே ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. ஒருத்தங்க பேரு காயத்ரி. எங்க போய் யார்கிட்ட உதவி கேட்கறது? நம்பிக்கிட்டையும் போக முடியாது. மினிஸ்டரும் இப்ப துரோகி ஆயிட்டான். வேற யாரு? 11 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கட்டினல, இப்ப அவன் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டிய நேரம். ஐயோ, இருந்த எல்லா பணத்தையும் போலீஸ் புடுங்கிட்டாங்க. வெளியில இருந்து போன் பண்ண கூட காசு இல்லையே. நகையை அடகு வைக்கலான்னா இப்ப கடை கூட திறந்திருக்காது. வேற வழி இல்ல, இப்ப போனை தான் ஆன் பண்ணணும். ஹலோ F3 போலீஸ் ஸ்டேஷன், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பேசுறோம். ஹலோ F3 எஸ்ஐ பேசுறேன். ஒரு நம்பரை ட்ரேஸ் பண்ணிருக்கோம். அப்படியா? எந்த நம்பர்? சார் விடாதீங்க. அவங்க யார்கிட்ட பேசுறாங்கன்னு தொடர்ந்து ட்ரேஸ் பண்ணுங்க. எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்க எந்த ஏரியால இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஹலோ. ஹலோ வசந்த். காயத்ரி மேடமா கால் பண்றது? ஆமா வசந்த், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மேடம். உங்களை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்னென்னமோ நான் கேள்விப்பட்டேன் மேடம். நமக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சப்போ என் மனசுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு மேடம். ஆமா வசந்த், இப்ப இருக்கிற நிலைமையில நான் ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். இப்ப யாராலையும் எனக்கு உதவ முடியாது. நீ ஒருத்தன் தான் எனக்கு உதவ முடியும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணும் சொல்லுங்க. சொல்லுங்க சார். F3 எஸ்ஐ பேசுறேன். சார் நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. 99. ஓகே சார். இது வசந்த் நம்பர் ஆச்சே. ஹலோ. ஹலோ பிரகாஷ். வினோதினி சொன்ன மாதிரியே காயத்ரி வசந்த் தான் கான்டாக்ட் பண்ணிருக்கா. நீங்க உடனே வசந்த் வீட்டுக்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துடுறேன்.
சரி இப்போ போய் செக் பண்ணலாமா? வெயிட் பண்ணுங்க, அவன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணலாம். சார் அவங்க ஃபோனில் என்ன பேசுனாங்கன்னு டேப் பண்ண முடியாதா? அதெல்லாம் ரொம்ப பெரிய கேஸுக்கு தான். இந்த கேஸ்க்கெல்லாம் முடியாது. எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பருக்கு கால் போகுதுன்னு மட்டும் ட்ரேஸ் பண்ண முடியும். வெயிட் பண்ணுவோம். இந்த பையன் எங்க போறான்னு ஃபாலோ பண்ணாலே காயத்ரி இருக்க இடத்துக்கு இவனே கூட்டு போயிடுவான். சார் அவன் தான். பிரகாஷ் இன்னும் வரலையாம்மா? அத்தை, விடிய காலையில வீட்டுக்கு வந்தாரு அத்தை. காயத்ரியை தேடி அலைஞ்சிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல பிஸியா இருக்கும் போது நீ ஃபோன் பண்ண இடைஞ்சலா இருக்கும். நானே உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ரொம்ப கவலையா இருக்கு அத்தை. என்ன மாமா, முடிவெட்டலையா? இவ்வளவு நேரமா உட்காந்து பார்த்தோம்மா, ஒரே கூட்டமா இருந்தது கடையில. இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு வந்துட்டேன். ஏண்டா குமார், நீயாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்க கூடாதா? ஒரு தகவலும் தெரியல. நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன்ப்பா. அவன் எஸ்ஐ கூட அலைஞ்சிட்டு இருக்கானா. அதான் வினோதினியை பிடிச்சிட்டாங்கல்ல. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எப்படியும் காயத்ரியும் பிடிச்சிருவாங்க. வினோதினி தான் அவளுக்கு வலது கை இடது கை காலு எல்லாமே. அவ்வளவுதான் பிடிச்சிட்டாங்கல்ல. இப்ப காயத்ரி ஈஸியா மாட்டிடுவா. அக்காவும் தங்கச்சியும் எப்பவும் ஒட்டி உரசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா தப்பிக்கணும்னு வந்தப்ப மட்டும் தங்கச்சியை விட்டுட்டு ஓடி போயிட்டா பாத்தீங்களா? அவ பழைக்கணும்னா யார வேணாலும் கைட்டி விட்டு போயிடுவா. அவ சுயநலம் தான் அவனுக்கு தெரியும்ல திலகா. வினோதினிய பிடிச்சாச்சு, இனிமே போலீஸ் பாத்துக்குவாங்கன்னு இல்லாம பிரகாஷ் எதுக்காக சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான்? அது எப்படிமா வருவான்? அவனுக்கு காயத்ரி அரெஸ்ட் பண்ணாதான் சாப்பாடே இறங்கும். அது வரைக்கும் அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சம்மந்தி, வாங்கம்மா. நல்லா நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. டேய் செல்லம், வா மோனி குட்டி. இந்த தேங்க்ஸ்மா. என்னம்மா, இப்ப புதுசா வேற பொண்ணு போட்டோ கொண்டு வந்திருக்கியா? ஆமாம்மா, போன முறை கொண்டு வந்த பொண்ணுங்க போட்டோல சம்மந்தி அம்மாவுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு வேற இடத்துல முடிஞ்சிருச்சுமா. அதனால தாமா இந்த முறை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்லம்மா, நம்ம மாமாவோட உறவுக்கார பொண்ணு அவ போட்டோ கொண்டு வந்திருக்கேன். பாருங்க சம்மந்தி அம்மா. என்னங்க பாருங்க. இப்பதான் நல்லா ஞாபகம் வருது. எனக்கும் நல்லா தெரியும் அத்த. நல்ல பொண்ணு, தன்மையா இருப்பா, பொறுப்பா இருப்பா. முகத்தை பாத்தீங்கல்ல, சாந்தமா இருக்கா. நிச்சயமா மாமாக்கு நல்ல பொருத்தமா இருப்பா. திலகாவே சொல்லியாச்சுன்னா அப்புறம் சர்டிபிகேட்டே வேண்டாம். குமார் போட்டோ பாடுறா. அப்பா, நான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த கல்யாணமே உங்க விருப்பத்துக்காக பண்ணிக்கிறது தான். பொண்ணை உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும்பா. நீங்க தாலி கட்ட சொல்ற நேரத்துல வந்து தாலி கட்டுறேன். இந்த பொண்ணு பாக்குறது, போட்டோ பாக்குறது இதெல்லாம் தேவையே இல்லப்பா. இப்படி சொன்னா எப்படிரா? காலமெல்லாம் அவளை வச்சு வாழ போறது நீதானே. அவ முகத்தை பார்க்க வேண்டாமா? பொண்ணு பார்த்து கல்யாணம் கட்டி பட்ட பாடெல்லாம் போதும்மா. இனி என் வாழ்க்கை உங்க பொறுப்பு. அதுல நான் தலையிட விரும்பல. மோனி, இங்க பாரு, புது சித்தி போட்டோ பாரு. ஏன் பெரிய மனுஷி, எதுக்கு போட்டோவை பார்க்க மாட்டேங்கிற? போன தடவை ஒரு சித்தியோட போட்டோ காட்டுனீங்க, அத நான் பார்த்தேன். அத வேணாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ மறுபடியும் ஒரு போட்டோ கொண்டு வந்திருக்கீங்க. இத நான் பார்த்து வேணாம்னு சொன்னா என்ன பண்றது? எத்தனோண்டு இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அம்மா, அவ பேசுறதுலயே ஒரு பாயிண்ட் இருக்குமா. இந்த தடவை அவளுக்கு பொண்ணு நேர்லயே போய் காட்டுவோம். தேங்க்ஸ் சித்தி. வரப்போற சித்தி உங்களுக்கு அக்காவா தங்கச்சியா? என்னெல்லாம் கேக்குறேன்னு பாருங்க. போற கத்தின்னு வந்தாச்சுன்னா வயசு முக்கியம் இல்ல செல்லம். உங்க அப்பா சித்தப்பாங்களை விட பெரியவர் இல்லையா? அதனால உனக்கு வரப்போற புது சித்தி எனக்கும் சத்யா சித்திக்கும் அக்கா தான். பெரிய மனுஷி, வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருக்கு. ஆனா அத புது மாட்ட கேட்டுப்பேன். மோனி வா.
இவளை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றணும். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. வா. அம்மா இந்த தடவை வந்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது, இருந்து சாப்பிட்டு தான் போகணும். பிரகாஷ் தான்க்கா. ஹலோ, எங்க இருக்கீங்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. அதெல்லாம் இப்ப சொல்ல நேரம் இல்ல. நீ உடனே புறப்பட்டு வா. எங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஒரு வழியா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்த்ததுல அந்த காயத்ரி இப்பதான் மாற்ற மாதிரி இருக்கா. அப்படியா? காயத்ரியை நெருங்கிட்டீங்களா? ஆமா, நெருங்கிட்டோம். எப்படிங்க? அந்த காயத்ரியோட ஃபோன் கால்ஸை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். அவ நம்ம வசந்துக்கு ஃபோன் பண்ணிருக்கா. வசந்துக்கா? இப்ப அவளுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை வசந்த் தானா? ஆமா, அதனாலதான் வசத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீ உடனே புறப்பட்டு விருகம்பாக்கம் மார்க்கெட் கிட்ட வந்துரு. சரிங்க, நான் வந்துடுறேன். அத்தை, அந்த காயத்ரி நம்ம வசந்துக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். அந்த ஃபோன் காலை போலீஸ் ட்ரேஸ் பண்ணிருக்காங்களாம். இப்ப நாங்க வர சொல்லிருக்காரு. காயத்ரியை புடிச்சிருவாங்கல்ல மாமா. இந்த தடவை விட மாட்டாங்க மாமா. நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. பாத்துமா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. காயத்ரி விவகாரம்னு சொன்னாலே எனக்கு பக்கு பக்குங்குதுமா. அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. எனக்கு எதுவும் ஆகாம உங்க புள்ள பாத்துப்பாரு. நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சார், அது வசத்தோட ஆபீஸ். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஒருவேளை காயத்ரி ஆபீஸ்ல ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ? சார், என்ன இதெல்லாம்? எந்த முன்னறிவிப்பும் இல்லாம திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். காயத்ரி எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? என்ன பிரகாஷ் இது? கேக்குறாங்கல்ல, சொல்லு வசந்த். காயத்ரி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? என்னங்க உளறீங்க? நான் ஏன் அவங்கள ஒளிச்சு வைக்கணும்? காயத்ரி உனதானே கான்டாக்ட் பண்ணி பேசினா, அதனால தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்தோம். அவங்க என்ன கான்டாக்ட் பண்ணது உண்மைதான். என்கிட்ட உதவியும் கேட்டாங்க. அவங்களுக்கு உதவி செய்யலான்னு தான் நினைச்சேன். ஆனா நடந்தது என்னன்னு தெரியுமா? என்ன உதவி வேணும் மேடம்? தயங்காம கேளுங்க. சதீஷ் சங்கீதா விஷயத்துல எல்லாமே எனக்கு எதிராவே திரும்பிடுச்சு. இப்போ போலீஸும் என்ன துரத்திட்டு இருக்கு. இது வரைக்கும் ஃப்ரெண்டு வீட்டுல தான் தலைமறைவா தங்கிட்டு இருந்தேன். இப்போ அங்கேயும் தங்க முடியாத நிலைமை. அதான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் தலைமறைவா தங்கறதுக்கு ஏதாவது இடம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? வாட்? போலீஸ் கிட்ட மாட்டாம ஒளிஞ்சிக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா வசந்த், இப்போ எனக்கு உதவுறதுக்கு வேற யாரும் இல்ல. நீதான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும். அதெல்லாம் என்னால முடியாதுங்க. என்ன வசந்த் கேக்குறது? காயத்ரி உனக்கு பல கோடி ரூபாய் சொத்தை விட்டு கொடுத்து காயத்ரி கேக்குற. என்ன மேடம் நீங்க? காசு பணம் கொடுத்து உதவி பண்ணீங்க, பதிலுக்கு காசு பணம் கொடுன்னு கேட்டா உதவி பண்ணலாம். ஆனா நீங்க போலீஸ்க்கு எதிராக நடந்துக்க சொல்றீங்க. எங்க அம்மா நேர்மையான கவர்மெண்ட் ஸ்டாஃப்ங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டு உங்களுக்கு உதவி பண்றேன்னு சட்டத்தை மீற முடியாதுங்க என்னால. வசந்த், நன்றி மறந்துட்டு பேசாத. நன்றிக்காக என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனா இந்த விஷயத்துல என்னால வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதே மாதிரி நீங்களே எத்தனை நாள் தான் போலீஸ் கிட்ட மறைஞ்சு வாழ முடியும்? பேசாம போய் சரண்டர் ஆயிடுங்க. ஏய், எனக்கே அட்வைஸ் பண்றியா? 1 2 இல்ல 11 கோடி ரூபாய் சொத்து உனக்காக நான் விட்டு கொடுத்திருக்கேன். அதை விட என் குடும்பமான எனக்கு முக்கியங்க. உங்களுக்கு உதவி பண்ணனா கடைசியில போலீஸ் என்னதான் பிடிக்கும்? எங்க குடும்ப கௌரவம் தான் கெட்டு போகும். இந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி பண்ண முடியாதுங்க. சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. இதான் சார் நடந்தது. நான் இதை தான் பேசினேன். இப்ப என்ன சார் பண்றது? இவர் சொல்றது உண்மையா தான் தெரியுது. இதுக்கு மேலே இவரை சந்தேகப்பட முடியாது. இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க வேற யார்கிட்டயாவது உதவி கேட்க சான்ஸ் இருக்கா? தெரியல சார். அவங்க அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் கிடையாது. இதுவும் டெட் எண்ட் ஆயிடுச்சு. இந்த காயத்ரி எங்க தான் போயிருப்பா? வா, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்பா. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போற, சண்டை போடக்கூடாது. புது புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, புது டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க. சமத்தா இருக்கணும்னா சரிப்பா. பென்சில் பாக்ஸ், ஸ்கேலு எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன்பா. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதுல பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? சந்தோஷ்னு என் க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா. அவன் என்
வெரி குட். சண்டை போடாம இருக்கணும் சரியா? எல்லா டீச்சர்ஸ்டையும் குட் கேர்ள் பேர் வாங்கணும் சரியா? ஓகே சரி பாய். இறங்கிக்கோ. லஞ்ச் பேக் விட்டு போயிட்டான் பாரு. பார்த்து போ. அம்மா ஆபீஸ் போயிட்டு வரும்போது உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் சரியா? சரிம்மா. அம்மா வர லேட் ஆனாலும் வெயிட் பண்ணணும் புரியுதா? புரியுதுமா. நீ சாக்லேட் கேட்டல, இந்தா. எதுக்கு 2 சாக்லேட் கேட்ட? ஒன்னு எனக்கு, இன்னொன்னு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மோனிக்கு. வெரி குட். 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. அம்மா ஃபீஸ் கட்டிட்டு போறேன். பை பை. நீ இந்த மணிக்குட்டி செக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன். லஞ்ச் பேக் விட்டு வந்துட்ட பாரு. சாரி பா. It's okay. ஹாய். ஏய் சந்தோஷ். அப்பா இவன் தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஹாய் சந்தோஷ். நல்லா படிக்கணும்னா? பாய் மணி. பை. இவன் தான் என் புது ஃப்ரெண்ட் ஹரி. ஹாய். நான்சென்ஸ். பொம்பளைங்க மேல இடிக்கிறதுக்குனே வருவீங்களா? என்கிட்ட வச்சுக்கிட்ட பல்ல உடைச்சிருவேன் ஜாக்கிரதை. என்னண்ணா இந்த பொம்பளை அப்படி அடிச்சிட்டு போகுது? இருந்தாலும் அந்த பொம்பளை கை ரொம்ப நீளையா. இவர் அடிச்சா தாங்குமா அந்த பொம்பளை? அடிச்சு எப்படி போது வராது. ஐயோ கார் சாவி எங்க? தெரியாம அடிச்சதுக்கு போய் எல்லாரும் முன்னாடி கை நீட்டி அடிச்சிட்டாளே. இதெல்லாம் ஒரு பொம்பளையா? சாரி. கண்ணு தெரியல. ஃப்ளைட்டா ஓட்டுற? தெரியாம அடிச்சதுக்கு அடிதான் பதில்னா இதான் ஏன் பதில். இனிமேலாவது வண்டியை பார்த்து ஓட்டு போ. பா. ரொம்ப நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஒளிஞ்சுக்கு ஒரு நல்ல இடம் வேணும். அடுத்து யார்கிட்ட உதவி கேக்குறது? கார்த்திக். அவரால் தான் நமக்கு உதவி பண்ண முடியும். ஹலோ கார்த்திக், நான் காயத்ரி பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க. என்னங்க இதெல்லாம் டிவி நியூஸ்ல என்னென்னவோ காட்டுறாங்க. அதெல்லாம் உண்மையா? போலீஸ் என்ன தேடுறாங்கங்கிற வரைக்கும் உண்மை. மத்தபடி ஏன் என்ன தேடுறாங்கன்னு நிறைய விளக்கம் சொல்லணும். அதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் கார்த்திக். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் என்ன தீவிரமா தேடுறாங்க. எனக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா தான் இருக்கணும். உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்னா? கோர்ட்ல ஜாமீன் வாங்குற வரைக்கும் நான் ஒளிஞ்சிருக்க ஒரு இடம் வேணும். எனக்கு உதவி பண்ண இப்ப யாரும் இல்ல. அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ப்ளீஸ் கார்த்திக், நான் உங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து உதவி பண்ணுங்க. என்ன பாஸ் இவ்வளவு நல்லா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க? இதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊருக்கு ஊரு சாராயம் தள்ளாடுது தமிழகம். 4 தலைமுறை பார்த்தாச்சு. கலிங்கப்பட்டி டாஸ்மார்க் வாசல்ல வந்து உட்கார்ந்தாங்க வைகோவோட தாயார் மாரியம்மா. எம்ஜிஆரால வளர்க்கப்பட்ட ஜெயலலிதா 16 அடி பாஞ்சாங்க. ஏன் கள்ளத்தனமா காய்ச்சி குடிக்கிறீங்க? அரசு அங்கீகாரம் பெற்று காய்ச்சி குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த பெருந்தவருக்கு அடித்தளமிட்டவர் தான் கருணாநிதி. 13 வருஷத்துல எவ்வளவு பாவ பணம் இருக்கும். இப்பொழுது எங்கே பார்த்தாலும் பூரண மதுவிலக்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனி மனிதன் தலைமறைவாகலாம், தமிழ்நாடு தலைமறைவாக முடியுமா?